ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. ஸ்ரீ ராம விஜயம் பாகம் 55. ஒரு நாள் சிறுவர்கள் இருவரும் தங்களது அன்னையின் காலை பிடித்துவிட்டு கொண்டிருக்கும் போது குசன் சீதையை பார்த்து, நாங்கள் எந்த நாட்டில் பிறந்தோம்? எனது குலம் என்ன? யார் எங்களது தந்தை என கேட்டான். தசரதன் என்னும் அயோத்தி மன்னருக்கு ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கனன் என்னும் 4 பிள்ளைகள். அவர்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்களில் மூத்தவரான ராமன் என்பவரே உங்களது தந்தை. ஏதோ ஒரு வண்ணான் என்னை பற்றி அவதூறு கூறினான் என்பதற்காக உங்கள் தந்தை என்னை இந்த காட்டுக்கு தனியாக அனுப்பிவிட்டார் என சொல்லி சீதை கண்ணீர் வடித்தாள். இதை கேட்டதும் ராமன் மீது 2 பிள்ளைகளும் மிகவும் ஆத்திரமடைந்தனர். தங்களது தாயை தேற்றினர். ராமன் சீதைக்கு இழைத்த அநீதியின் காரணமாக அந்நாட்டில் 12 வருடங்களாக கொடிய பஞ்சம் தலைவிரித்தாடியது. அதனால் மக்களும் இதர ஜீவராசிகளும் மிகவும் வாடினர். எப்போதாவதுதான் ஆங்காங்கே மழை பெய்தது. ராமன் இந்நிலையை கண்டு மிகவும் அச்சமடைந்து தனது குல குருவான வசிஷ்டரிடம் இதற்கான காரணத்தை கேட்டான். கற்பின் சிகரமான சீதையை அநியாயமாக காட்டில் விட்டுவிட்டாய். அதனால்தான் இந்த பஞ்சம். இது தீர வேண்டுமெனில் நீ அஸ்வமேத யாகம் ஒன்று செய்தாக வேண்டுமென குலகுரு வழி சொன்னார். அதன்படியே சரையூ நதிக்கரையில் 1 யோஜனை நீளத்துக்கு ஒரு மண்டபம் நிர்மாணித்து அந்த யாகத்துக்காக பல நாட்டு அரசர்களையும் விபீஷணனையும் சுக்ரீவன், நலன், நீலன், சரபன், கோவசன், மாருதி என அனைத்து வானரர்களையும் வரவழைத்தான். முறைப்படி யாக காரியங்களை செய்த ராமன் மிக உத்தமமான சியாம்கருணா என்னும் பெயருள்ள ஒரு குதிரையை தனது லாயத்தில் இருந்து வரவழைத்து அதை மண்டபத்தின் நடுவே நிறுத்தினான். ஒரு தங்க பத்தயத்தில் தசரதனின் மகனும் அயோத்தியின் சக்கரவர்த்தியுமான ராமன் சியாம்கர்ணா என்னும் இந்த குதிரையை அனுப்பியிருக்கிறான். சத்ருக்கன் தலைமையில் ஒரு பெரும் படையுடன் இந்த குதிரை பாதுகாக்கப்படுகிறது. வலிமையுள்ள எந்த அரசனும் இந்த குதிரையை பிடித்து கட்ட எண்ணினால் இதன் உரிமையாளருடன் சண்டையிட்டு வெல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவருக்கு அடிபணிந்து கப்பம் கட்ட வேண்டும் என பொறித்து அதன் முகத்தில் கட்டினார். ராமன் இந்த குதிரைக்கு உரிய மரியாதைகளை செய்து அதை வணங்கி சத்ருக்கனனுக்கு துணையாக பல லட்சம் வீரர்களை அனுப்பி அந்த குதிரையின் பின் செல்ல பணித்தான். அதன் பிறகு மண்டபத்தில் அமர்ந்து சுக்ரீவன், விபீஷணன், மாருதி முதலானோர் துணை நிற்க யாக சடங்குகளை தொடர்ந்தான். லக்ஷ்மணன், பரதன், சுமித்திரன் முதலானோர் யாகத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கவனித்துக் கொண்டனர். 56 தேச மன்னர்களை சத்ருக்கனன் பணிய செய்து ராமன் புகழ் பாடியபடியே அவர்கள் பின்தொடர குதிரையின் திக் விஜயத்தை நடத்தி சென்றான். கம்பீரமாக நடந்து சென்ற சியாம்கர்ணா வால்மீகி முனிவர் இருக்கும் இடத்தை அடைந்தது. அப்போது வால்மீகி முனிவர் பாதாள லோகத்தில் நடைபெறும் ஒரு யாகத்துக்கு சென்றிருந்தார். போகும் முன் லவகுசர்களை அழைத்து ஆசிரமத்தை கவனமாக பார்த்து கொள்ளும்படி சொல்லி சென்றார். பாலகர்கள் அனைவரும் விளையாடி கொண்டிருந்த சமயத்தில் கம்பீரமாக நடை போட்டு கொண்டு வந்திருந்த சியாம்கர்ணாவை லவன் பார்த்து தனது நண்பர்களுக்கு காட்டினான். அதன் முகத்தில் இருந்து தங்க பட்டயத்தில் எழுதியிருந்ததை படித்து காட்டினான். படித்ததும் அடக்க முடியாமல் சிரித்தான். ராமன் ஒருவன்தான் இவ்வுலகிலேயே பலவானோ? ஃபு, இந்த குதிரையை இப்போதே நான் பிடித்து கட்டுகிறேன். யார் என்னுடன் வந்து சண்டை போட்டு இந்த குதிரையை திரும்பவும் எடுத்துக் கொள்கிறார்கள் என பார்க்கிறேன் என சொல்லியபடியே அந்த குதிரையை அங்கிருந்த ஒரு வாழை மரத்தில் கட்டினான். அதை கண்ட உடனிருந்த ரிஷிகுமாரர்கள் பயந்து போய் அந்த குதிரை ஒரு மாமன்னனுக்கு சொந்தமானது என நினைக்கிறோம். என்ன தைரியம் இருந்தால் இந்த குதிரை நீ கட்டி போடுவாய்? அந்த ராஜா மட்டும் இப்போது இங்கு வந்து யார் இந்த குதிரையை கட்டி போட்டது என கேட்டால் உன் பெயரைத்தான் சொல்லிவிடுவோம் என பதறினார்கள். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.